மங்கள் பயன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோங்க. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரூட் இல்லாமல் எப்படி சிம்பிளிஃபிகேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஷார்ட் மெத்தட் போட்டிருப்போம். அது வந்து நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். இப்போ வந்து ரூட் வச்சு எப்படி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ √12 + √12 + √12 + இன்ஃபைனிட்டிவ் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய ஆன்சர் நம்ம ஈஸியாக எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரூட்டுக்குள்ள 12 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 × 12 = 12. அதே மாதிரி 2 × 6 = 12, 3 × 4 = 12 இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி நம்ம வரிசையாக வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டே வரணும் 12 எதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு வரும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 1 வரணும். இப்போ பாருங்க, லாஸ்ட் 3 × 4 = 12 இருக்குது இல்லைங்களா. இதில் வந்து 3 - 4 இதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா நமக்கு 1 கிடைச்சிருக்குது பாருங்க. இப்போ அதே மாதிரி இதில் நமக்கு சைன், இந்த சைனும் நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்க. ப்ளஸ் சிம்பிள் வந்தது அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் 3 - 4 = 1 இருக்குது இல்லைங்களா, இந்த டிஃப்ரென்ஸில் பிக் நம்பர் தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். பாருங்கள், ப்ளஸ் சைன் வந்தது அப்படின்னா எது பிக் நம்பரோ அதுதாங்க ஆன்சர். இப்போ இங்கே 3 - 4 = 1 டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 1 சொல்லி கிடச்சிருச்சு ஆல்ரெடி. இதில் பிக் நம்பர் எதுங்க 4, அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். அதே மாதிரி மைனஸில் பார்க்கலாம் பாருங்கள். √20 - √20 - √20 இன்ஃபைனிட்டிவ் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து சைன் வந்து மைனஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ப்ளஸில் பார்த்துட்டோம், இப்போ மைனஸில் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இந்த 20ல் வந்துட்டு 1 × 20 = 20. அதே மாதிரி 2 10s are 20. நமக்கு 3ல் வந்துட்டு மல்டிப்ளை பண்ண முடியாது. இப்போ வந்து 4 5s are 20ன்னு வந்துருச்சு. இப்போ 4க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நமக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ வந்து நமக்கு சைன் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி 1ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து எது நமக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் சைன் வந்தது அப்படின்னா ஸ்மால் நம்பர் எதுவோ அதுதாங்க நமக்கு ஆன்சர். பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் வந்தது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் 1 வர்றதுல எது பிக் நம்பரோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். அதே இது மைனஸ் சைன் வந்தது அப்படின்னா ஸ்மால் நம்பர் எதுவோ அதுதாங்க ஆன்சர். இப்போ இங்கே வந்து நமக்கு 4 தான் ஆன்சர். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.